எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் செம்ம டேஸ்ட்டாக ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா ருசித்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கு முதலாவது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறோம். தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்கும்போதே அதில் 1 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம். தண்ணி நல்லா சூடாகி வரட்டும். இப்போ இந்த தண்ணியில் நூடுல்ஸ் ஒரு 3 நூடுல்ஸ் வாங்கி வச்சுருக்குறோம். அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மெதுவாக அப்படியே நகட்டி மட்டும் விடலாம். நமக்கு அந்த நூடுல்ஸ் நல்லா வெந்து வரட்டும். நார்மலாக நூடுல்ஸ் எல்லாம் 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குறைஞ்சது ஒரு 3-4 நிமிஷத்துக்காவது இந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கணும். அப்போ தான் இந்த நூடுல்ஸ் நல்லா வெந்து வரும். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த நூடுல்ஸ் நல்லா வெந்துட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி லேசாக அப்படியே பிரித்து விட்டோம் அப்படின்னா எல்லாமே தனித்தனியாக நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இப்போ தண்ணியில் சேர்த்து ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. நூடுல்ஸ் எல்லாமே நல்லா வெந்து உப்பி வந்திருக்குது. இந்த இடத்துல இந்த நூடுல்ஸ் எல்லாத்தையுமே அரிச்சு வெளியில் எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம நூடுல்ஸை முழுசாக சேர்த்துருக்குறோம். நீங்கள் உடச்சி கூட உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அரித்து வெளியில் ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம், வடிகட்டியில். அது நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சு வரட்டும். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்குறோம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ இதில் ஒரு 3 பல்லு பூண்டு நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சிவப்பு மிளகா ஒரு 2 மிளகாயை வெட்டி வச்சுருக்குறோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கிறோம். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு 5 விரல் அளவுக்கு மல்லித்தலையை பொடுசாக வெட்டி அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம். இப்போது நம்ம வாங்கின நூடுல்ஸ் பாக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மசாலான்னு சொல்லி தனியாக வச்சுருப்பாங்க. அதில் 3 நூடுல்ஸ் பாக்கெட்டுக்கு 3 பேக்கெட் இருந்தது. 3ஐயுமே உள்ளே சேர்த்துடலாம். இந்த நூடுல் மசாலாவை சேர்த்து ரொம்ப நேரம் பொரிய விடக்கூடாது. லேசாக ஒரு 1 நிமிஷம் ஆன உடனே நம்ம ஏற்கனவே தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கிற எல்லா நூடுல்ஸையுமே அள்ளி இதுக்குள்ளே போட்டுடலாம். நூடுல்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுட்டு ஒரு இடிக்கி இல்லைனா ஒரு மரக்கரண்டி ஏதாவது ஒன்று வச்சு இந்த மாதிரி அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அந்த மசாலா எல்லாமே நூடுல்ஸில் எல்லாம் கலந்து வரணும். ஒரு 1 நிமிஷம் மட்டும் அப்படியே கலந்து விட்டாலே போதும். எல்லா மசாலாவும் அந்த நூடுல்ஸில் நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சூப்பரான 5 மினிட்ஸ் நூடுல்ஸ் செம்மையாக தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் சிம்பிளாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.